nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். மத்தியில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் யாருமே அண்ணாமலையை சந்திக்க மறுக்கிறார்கள். இது வரைக்கும் 3 முறை அமித்ஷாவை சந்திக்க முயற்சி செஞ்சிருக்கார் அண்ணாமலை. 3 தடவையுமே அப்பாயின்மெண்ட் மறுக்கப்பட்டது. அவங்க டெல்லியோடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா, அண்ணாமலையை சந்திக்க அவர்கள் தயாராக இல்லை. இந்தியா முழுக்க பிஜேபியில இந்த இடத்துல வராதுன்னு சொல்ற இடத்துலலாம் அரவிந்த் மேனன் அமித்ஷா நாளைக்கு வர வச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கினவர் இப்ப தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளராக நியமனப்பட்டிருக்காங்கல்ல. இங்க என்னென்ன விமர்சனங்கள் இருக்குங்கிறத கம்ப்ளீட்டா இவர் ஃபைல் பேக் பண்ணி அமிச்சிட்டார் சார். கருப்பு பணம் வச்சிருக்கவங்கள கண்டுபிடித்து நீ கருப்பு பணத்துல பாதி என்கிட்ட கொடுத்துரு. இது எல்லாமே இவர் மற்ற அமைச்சர்களை பயமுறுத்துவதற்காக பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து பணம் பறித்து தன்னை மட்டும் இவர் வலுப்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் இவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் போக. யார் இந்த ரிப்போர்ட் கொடுத்தது? அரவிந்த் மேனன். ஞானசேகரன் திமுகவை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால திமுக கைது செய்யாமலோ இல்லை ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்கன்னா நீங்க அவங்க பிராண்டிங் பண்றதுல நியாயம் இருக்குங்களா? யார் அந்த சார், யார் அந்த சாருன்னு நாளைக்கு இல்லாத பொல்லாத விஷயத்த கிளப்பி வரீங்க. சாருங்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொஃபஸரா இருக்கலாம். இல்ல யாரா, சரி நான் கேட்கிறேன், சான்சலர் நீங்க தானே படிச்சவர், சொல்லுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட சான்சலர் யாரு? சான்சலர் யாரு? கவர்னர் தான். அப்ப அவரும் சார் தானே? இல்ல அப்படி ஒரு ஆளே யாரு இல்லைன்னு அப்புறம் ஏன் அதை நாளைக்கு ஆமா. ஆனா அண்ணாமலை தொடர்ச்சியா கட்சியில அவருடைய இடத்தை ஸ்ட்ராங்கன் பண்ணிட்டு தான் இருக்காரு. அண்ணாமலையால் பிஜேபி ஸ்ட்ராங் ஆகல, அண்ணாமலை ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கிறாருன்னு நீங்க பாத்தீங்களா? அதுதான் நடக்குது. அதுதான் இப்ப டெல்லிக்கு போவோம். நீங்க நாளைக்கு அண்ணாமலை தலைமையில வளரவே இல்லை, வரலங்கிறாங்க அவங்க. 10 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு. 240 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. அப்படின்னா வரி ஏய்ப்புனா என்னதான் சார்? 30% ஆஃப் த டேக்ஸ் நீங்க பே பண்றத கட்டலைன்னா அப்ப 240 கோடி ரூபாய் டேக்ஸ் எவேஷன் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா அப்ப எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கணும்? 800 கோடி ரூபாய் கிட்ட நீங்க சொத்து சேர்த்திருக்கீங்க. இதே சித்திரப்பட்டி செந்தில்குமார் யாரு அப்படின்னா அவர் சக்கரபாணி அமைச்சரோட தினாமிங்கிறீங்க. சக்கரபாணி அமைச்சரோட தொகுதிக்குள்ளார நாளைக்கு ஏன் உங்க மச்சான் போய் தொழில் பண்றாரு? அண்ணாமலை இந்த இஷ்யூவை டைவர்ட் பண்றாருன்னு கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்றாரு. அதிமுகவுடைய போராட்டம் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல நடந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் தான் அண்ணாமலையோட. அதை விடவுமே அன்னைக்கு டே ஃபுல்லா அண்ணாமலை நியூஸை ஹோல்ட் பண்ணாரு. நீங்க நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலே இந்த சம்பவத்தினால் நீங்க உங்களை நகைச்சுவை கதாபாத்திரமாக ஒரு காமெடி திட்டம் உங்களை மாத்திக்கிட்டீங்கிறது தான் நிதர்சனம். ஐபிஎஸ் பதவியா ராஜினாமா பதவியா? நாளைக்கு பிஜேபியில மாநில தலைவர் கேட்பியா? எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிற்பியா? எம்பி எலெக்ஷன்ல நிற்பியா? பிஜேபியை நம்பி வணக்கம். இன்றைய சிறப்பு நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம். அண்ணாமலை டெல்லியில போயிருக்காரு. மாநில தலைவர்கள் பிளஸ் தேசிய செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு, அதுல கலந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அண்ணாமலை இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணை வன்புணர்வு தொடர்பா ஒரு சாட்டையடி போராட்டமும் நடத்தியிருக்காரு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு டெல்லியில? அது தொடர்பா டெல்லியில என்ன ரியாக்ஷன்? சார், எனக்கு பேனல் மீட்டிங்கு டெல்லிக்கு போனதா எனக்கு தகவல் வரல. லண்டன்ல இருந்து அவர் சென்னை திரும்பினதுல இருந்தே மத்தியில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் யாருமே அண்ணாமலையை சந்திக்க மறுக்கிறார்கள். அதாவது அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜேபி நட்டா, மோடி, இவங்க 4 தான் மெயின் பேனல். மேக்சிமம் அதர் ஸ்டேட் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுறது அமித்ஷா தான். இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் ஹோல்டாக இருந்ததும் முன்னாடி அவர் தான். இது வரைக்கும் 3 முறை அமித்ஷாவை சந்திக்க முயற்சி செஞ்சுருக்கார் அண்ணாமலை. 3 தடவையுமே அப்பாயின்மெண்ட் மறுக்கப்பட்டது. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, RN ரவியை அண்ணாமலை அவர்கள் போய் சந்தித்தார். மறுபடியும் அடுத்த நாளே RN ரவி அவர்கள் டெல்லி கிளம்பி போய் அமித்ஷாவை சந்தித்தார். என்ன அப்படின்னா, இவர் அவர்கிட்ட தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தகவலை தெரியப்படுத்தி, இது இந்த ஐடி ரைடுக்கு அப்புறமேலு இவர் ஆளுநரை சந்தித்து அமித்ஷா கிட்ட இந்த தகவலை பரிமாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்ல போக, RN ரவியும் போய் அமித்ஷாவை சந்தித்து பரிமாற்றம் பண்ணுறாரு. பட் பரிமாற்றம் பண்ணதுக்கு அப்புறமேல அவர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ரோக்ராம் கேன்சல் ஆகுது. அப்போ அவங்க டெல்லியோடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா, அண்ணாமலையை சந்திக்க அவர்கள் தயாராக இல்லை. ஏன் தயாராகல? அண்ணாமலை அவங்களுடைய அனுமதியோட தான் லண்டனுக்கு படிக்க போனாரு. அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் பயங்கர எஃபெக்டிவா தான் இருக்காரு. ஒரு 6 மாசம் பாஜக அமைதியா இருந்தது. அதிமுக பயங்கரமா அரசியல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்ப அண்ணாமலை எமர்ஜுக்கு அப்புறம் திரும்ப அதிமுக எங்கடான்ற இடத்துக்கு திரும்ப 2வது பொசிஷனுக்கு பாஜக கொண்டு வர ட்ரை பண்றாரு. தெரியல சார். ஏன்னா நீங்க அண்ணாமலையோடைய லண்டன் வருகைக்கு பிறகு விஜயோட அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறமேல அண்ணாமலையோடைய பெரிய அரசியல் ஈர்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி நீங்க முன்னாடி அதிமுக ஒண்ணும் இல்லாம இருந்துச்சுன்னு சொல்றத அப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். பட் இப்ப ரீசெண்டா அவங்க இந்த பொதுக்குழுக்கு அப்புறமேல ரொம்ப ஆக்டிவா தான் ஏடிஎம்கே செயல்படுறாங்கிறது தான் நிதர்சனம். பட் விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றது அவங்க லண்டனுக்கு போக சொன்னாங்க, திரும்பி வர சொன்னாங்க, அதெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. அரவிந்த் மேனன் ஒரு கேரக்டர் இருக்கு.
அவர் வந்து இப்போ தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளராக நியமனப்பட்டிருக்கிறார். அவருடைய வரலாறு அப்படின்னு குறிப்பிட்டு நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இங்கே கேசவ விநாயகம் தமிழ்நாட்டில் என்ன பொறுப்பில் இருக்கிறாரோ அதே அமைப்பு ரீதியான பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்தவர். மத்திய பிரதேசத்துடைய 15 வருஷமா அவர் தான் பொறுப்பில் இருந்தார். கண்டினியூஸா 3 தடவையும் பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவியா இருந்தது. ஒடிசாவுடைய பொறுப்பாளராக இருந்திருக்காரு. ஒடிசாலாம் பிஜேபி ஆட்சியே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன இடத்துல ஆட்சியை வர வச்சிருக்காரு. இப்போ மகாராஷ்டிராலையுமே குறிப்பிட்டு ஒரு 90 சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக இருந்தவர் 99% சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்காரு. ஸோ தமிழ்நாட்டு இந்தியா முழுக்க பிஜேபியில் இந்த இடத்துல வராதுன்னு சொல்கிற இடத்துலலாம் அரவிந்த் மேனன் அமித்ஷா நாளைக்கு வர வச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கினவர் இப்போ தமிழ்நாட்டோடைய மேலிட பொறுப்பாளராக நியமனப்பட்டிருக்காங்கல்ல. இப்போ இந்த லண்டனுக்கு போன இந்த 3 மாதத்தில் நிர்வாக ரீதியாக என்ன பிரச்சனை, கட்சிக்குள்ளார எதை சீர்படுத்த வேண்டியது இருக்குது, மாநில தலைவரோட செயல்பாடுகள் என்ன, இங்கே என்னென்ன விமர்சனங்கள் இருக்குங்கிறத கம்ப்ளீட்டாக இவர் ஃபைல் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டார் சார். இப்போ இந்த ரைடுங்கிறத விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு புரிதலுக்கு சொல்லணும் அப்படின்னா, இவர் என்ன செஞ்சிருக்காருங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ சிவாஜி படத்தில் வரக்கூடிய ரஜினியின் கதாபாத்திரம் கருப்பு பணம் வச்சிருக்கவங்கள கண்டுபிடிச்சி, நீ கருப்பு பணத்தில் பாதியை என்கிட்ட கொடுத்துரு, அப்படி இல்லை அப்படின்னா உன்னை மொத்தமாக ஐடி கிட்ட போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அதில் எப்படி நாளைக்கு ரஜினி பணத்தை வாங்கி அவர் கோடீஸ்வரர் ஆகாரோ இதே பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைலில் அண்ணாமலை இங்கே பின்பற்றி இருக்காரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் தரேன், இடி தரேன், G2 ரைடு போகணுமா, இன்கம் டேக்ஸை நாளைக்கு உடனே மணல் குவாரிக்கு அனுப்பணுமா, செந்தில் பாலாஜி எம்பி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உள்ளே வச்சிருக்கணுமா, வேற திமுக அமைச்சர்கள் யார் யாரை கன்விக்ட் ஆக்கணும், எந்தெந்த பேரை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நீங்கள் கேட்ட அவ்வளோத்தையும் டெல்லி தலைமை நாளைக்கு செஞ்சு கொடுத்தது காரணம். இதனால் கட்சி வளர்ச்சி அடையும், பிஜேபி இங்கே வளரும்னு இவர் சொன்னதை நம்பி தான் செஞ்சாங்களே தவிர, பட் பிஜேபிக்காக இதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 இது எல்லாமே வந்து இவர் மற்ற அமைச்சர்களை பயமுறுத்துவதற்காக பயன்படுத்தியும், மாஜி அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்களையும் ஆளுங்கட்சியாகவே ஆட்டி பார்க்குறேன் உன் நிலைமையெல்லாம் என்னன்னு யோசிச்சுக்கான்னு அவங்களையும் பயமுறுத்துறதுக்கு யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணம் பறித்து தன்னை மட்டும் இவர் வலுப்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் இவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் போக. யார் இந்த ரிப்போர்ட் கொடுத்தது? அரவிந்த் மேனன். அரவிந்த் மேனன் தான் கொடுத்தாரு. அவர் தான் கம்ப்ளீட்டா. அரவிந்த் மேனன் கிட்ட யார் சொன்னது இந்த தகவலை? சார் அவர் கம்ப்ளீட்டா அவர் RSS சித்தாந்த ரீதியான ஆளு. அதனால அவர் எப்படின்னா, நீங்க சும்மா சைக்கிள் எடுத்துக்கிட்டு கூட ரோடா போவாங்க. அவர் மாவட்டம் தோறும் இந்த 3 மாசம் இவர் லண்டன்ல இருந்தப்பையும் எல்லா மாவட்டத்துக்கும் ஆய்வுக்கு போயிருக்காரு. அங்க இருக்கிற ரொம்ப அதாவது நீண்ட காலம் 45 வருஷம் 50 வருஷம் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருப்பாங்களா, அவங்க கிட்ட சந்திச்சிருக்காங்க. அது மாதிரி இவரை ஆகாத சில அரசியல் கட்சி தலைவர்கள் இவர் மேல கொடுத்த புகார் எல்லாத்தையுமே இவர் விசாரணை செஞ்சிருக்காரு. இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை இவர் மேல கொடுக்க தான் இன்னொரு முக்கியமான விஷயம், அமித்ஷாவுடைய ஒப்புதலோட நிர்மலா சீதாராமன் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஐடி ரைடு போகிறப்ப வந்து நிதி அமைச்சருடைய அனுமதி இல்லாமல் ஐடி வந்து ஒரு இடத்துக்கு ரைடு போக முடியாது. ஸோ அண்ணாமலையோடைய மச்சான் சிவகுமாரோடைய தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு ரைடு வந்தப்பையும் நிர்மலா சீதாராமனுடைய ஒப்புதலோட தான் ரைடு வந்திருக்காங்கிறப்ப டெல்லியோடைய முழுமையான தகவல் கோபம் வந்து இவர் மேலே திரும்பிச்சுங்கிறது தான் இதை காட்டுது. இதை வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகங்கள் இதை மறைச்சிட்டாங்க. நீங்கள் வந்து சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் கூட ஃப்ளாஷ் நியூஸ் போடுற எவ்வளவோ சேட்டலைட் சேனல்ஸில் நாளைக்கு இந்த விஷயத்தை எந்த சேனலுமே பெருசாக பிரபலப்படுத்தலை. இவருடைய மடை மாற்றக்கூடிய விஷயங்கள் இந்த சாட்டையடி போராட்டமாக இருக்கட்டும், இல்லை கடுமையாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட விவரத்தில் அப்படியே அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பையே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சார், ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடாக தான். இல்ல நான் அதை பதட்டம்னு பார்க்கல, ஒரு தார்மீக ரீதியான கோபம்னு பாக்குறேன். இங்க தமிழ்நாட்டுல ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்துல இப்படி ஒரு அநீதி நடக்கும்போது ஒரு கட்சி தலைவரா அதை அப்படி பேசுறாரு. கடந்த காலங்களில் உங்கள் செயல்பாடுகள் அப்படி இல்லையே. இப்ப இன்னைக்கு சொல்றாரு, நான் காவல்துறை அதிகாரியா இருந்தா என் கையில துப்பாக்கி இருந்தா இந்நேரம் நான் அவரை சுற்றுப்பேன் அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க எஸ்பியா இருக்கிறப்ப அங்க ஒரு சம்பவத்தில் நான் பாதிக்கப்பட்டேன்னு ஒரு பெண் இந்த மாதிரி பாலியல் வன்புணருக்கு ஆள் கொடுத்தப்பட்டாங்க, நான் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட நிறுத்துறப்ப நாளைக்கு அவரை கொண்டுட்டு வந்துட்டீங்க, என் பொண்ணை திரும்பி கொடுங்கன்னு கேட்டாங்க, இதனால் பாதிக்கப்பட்டு தான் நான் பொது வாழ்க்கைக்கு வந்தேன் அப்படின்னு பேசுகிறாருல. அப்பயும் இவர் கையில் துப்பாக்கி இருந்துச்சுல்ல, பண்ணவன் அந்த பொண்ணு செத்தே போச்சுல்ல, அப்போ நீங்கள் அவரை சுட்டிங்களா? இல்லை. நீங்கள் இதை மீறி பிஜேபியில் சம்மந்தப்பட்ட பிரஜ்வால் பூஷனுக்கு தமிழ்நாட்டில் 2 மணி நேரம் ப்ரெஸ் மீட் வச்சு அவரை தியாக புருஷன்னு பேட்டி கொடுத்தவர். நீங்கள் சார் நான் இன்னொன்று கேட்குறேன், கிருஷ்ணகிரியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருவர் ஒரு பொய்யான NCC கேம்ப் நடத்தி இவங்களாச்சு காலேஜ் பொண்ணுங்க, ஒரு மெச்சூர்டு மேஜர் ஃபேக்டர்னே வச்சுக்காங்க, 8வது படிக்கிறவங்க, ஏன்னா 12-13 வயசு இருக்கும், 15 பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அந்த ஸ்கூலில் இருந்தே NCC கேம்புன்னு கூட்டிகிட்டு போய் நாளைக்கு அந்த பிள்ளைங்களை நாளைக்கு பாலியல் பண்ணவங்களுக்கு ஆதரவாக பேசினார் அண்ணாமலை.
நாளைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, போலீஸ் கைது செய்ய வருதுன்னப்ப காக்ரோச் பேஸ்ட் சாப்பிட்டு சார் அவரு இந்த என்சிசி முகாம்கள் எல்லாம் நான் இது பண்ணணும், எப்படி இந்த என்சிசி முகாம் பிரைவேட் எப்படி உள்ள போனாங்கன்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பினாரு. அவர் கிளியரா சொன்னாரு. அரசு அனுமதி இல்லாம எப்படி என்சிசி நடந்துச்சுன்ற கேள்விகள் அண்ணாமலை ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் சம்பந்தப்பட்டிருக்காரு. ஒருவேளை கைது செய்யப்பட்டவர் ஒருவேளை அவரை கையை காட்டிடுவார்னு சொல்லி காவல்துறை அவரை திட்டமிட்டு கொலை பண்ணிருச்சு. இதுக்கு சிறப்பு விசாரணை குழு வேணும், அந்த இறந்து போன சிவகுமாரோடைய இறந்து போனதை பற்றி விசாரணை செய்யறதுக்கு ஒரு சிறப்பு விசாரணை குழு வேணும்னு நாளைக்கு பாதிக்கப்பட்டு இவ துப்பாக்கி எடுத்து சுட்டுப்புடுவேன் என்னை கை வச்சவனன்னு சொல்றவரை பச்சை பிள்ளைங்க மேல கை வச்சவன் சத்ததுக்கு நாளைக்கு விசாரணை குழு வேணும்னு கேட்டாரு. சார் நீங்கள் மற்றதெல்லாம் விடுங்க சார். நிர்மலா தேவின்னு ஒரு பல்கலைக்கழகத்தோடைய ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க இருக்காங்க. நீங்களே அந்த விவரம் என்னன்னு சொல்லுங்கள். நிறையா மக்கள் மறந்துட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கேஸ் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள். அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன ஃபேக்ட்? அந்த ஆடியோ லீக் ஆச்சு, அது விஷயங்கள் பெரிய அளவுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தின்னு அவங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பயிலக்கூடிய மாணவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி பாலியல் தொழிலுக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க. அந்த ஆடியோ காலில் கவர்னருக்கு தான் நாளைக்கு அவங்க பேசுகிறதாகவும் முக்கிய அதிகாரிகள் பேர் எல்லாத்தையுமே அவங்க அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ரைட்டா? அப்போ இருந்த கவர்னர் யார் போட்டது? பிஜேபியோட கவர்னர் தான் போட்டது. பன்வாரிலால் புரோஹித் தான் அப்போ கவர்னராக இருந்தார். பிஜேபி கவர்னர் கிடையாது, அவர் தமிழ்நாட்டோட ஆளுநர். யார் மத்திய அரசாங்கத்தோடைய கட்டுப்பாட்டில் போடுறீங்க? வெறும் சும்மா ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் கான்ஸ்டியூஷனல் பவர்னு வெளில பில்டப் கொடுக்கலாம். நம்ம காங்கிரஸில் இருக்கிறவர்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் இங்கே கவர்னராக போடுறீங்களா? இது மத்திய அரசாங்கம் பிஜேபிக்கு உங்களுக்கு வேண்டிய ஆட்களை கொண்டுட்டு வந்து அப்பாயின்ட் பண்றது தானே தவிர பன்வாரிலால் புரோஹித் இருக்கிறப்ப தான் இந்த இஷ்யூ கிளைம் ஆச்சு. நிர்மலா தேவி இல்லாம இன்னும் 2 ப்ரொஃபஸருங்க வேற அரெஸ்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ரிமாண்ட்ல இருக்காங்கன்னா அப்ப இந்த சென்ஸ் 130 விட்னஸ் நீங்க விசாரிச்சிருக்கீங்க. அதெல்லாம் நாளைக்கு ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களை நீங்க ஜெயிலில் உள்ள போறீங்கன்னா அப்ப சம்பவம் நடந்தது உண்மைன்னு சொல்றப்ப ஒரு லேடி ஓப்பன் டாக்ல நாளைக்கு நான் உன்னை கவர்னருக்கு தான் அனுப்ப போறேன், அந்த அம்மா கவர்னர் ஆஃபீஸுக்கு வந்துட்டு போன சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியில ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த பிரச்சனையை அப்படியே அமுக்கிறதுக்கு கவர்னரை மாநிலத்தை விட்டு அனுப்பிச்சிட்டீங்க. அப்போ நாளைக்கு இதற்கெல்லாம் நாளைக்கு அண்ணாமலை குரல் கொடுத்தாரா? ஒரு ஆளுநராக இருக்கிறவர் நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி பெண்களை மிஸ்யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு குரல் கொடுத்தாரா? சார் எஃப்ஐஆர் லீக்கேஜ் நாளைக்கு இதில் போய் இப்படி எழுதி வச்சிருக்கீங்க, அந்த பொண்ணை நெகட்டிவாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரியா ஒரு ஐபிஎஸ்ஸா இவர் எப்படி தன்னை வெளியில சொல்லிக்கிறாருங்கிறதே எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு எஃப்ஐஆர் போடுறப்பயே நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த ஸ்டேஷன்ல இந்த இவர் தான் இன்சார்ஜ் ஆஃபீஸரா இருந்தாரு, நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவங்க கொடுத்த தகவல்கள் அப்படின்னு சொல்லி. இல்ல அது பிரச்சனை இல்ல, அண்ணாமலைக்கு எஃப்ஐஆர் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த எஃப்ஐஆர் தகவல் எப்படி வெளியே கசிஞ்சது? ஒரு இந்த மாதிரியான விஷயத்துல விக்டிமுடைய தகவல்கள் பாதுகாக்கணும்ன்றது தானே விதி. அது எப்படி கசிஞ்சதுங்கிறது தான் அண்ணாமலை மட்டும் இல்ல நீதிமன்றமும் அதை தான் கேக்குது. அதான் அவங்களும் சொல்லிட்டாங்க. 2 விஷயம். ஒண்ணு, நாளைக்கு இது கம்ப்ளீட்டா எல்லா ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் கம்ப்ளீட்டா ஒரே ஆப்டிக் ஃபைபர்ல ஒரே சாஃப்ட்வேர் சிஸ்டத்துல தான் வச்சிருக்கிறீங்க. நாங்க அதில் அப்லோட் பண்ணிட்டோம். பட் அந்த கன்வர்ஷன் டைம்ல அது ஆட்டோமேட்டிக்கா சீல் ஆயிருக்குன்னா அது ஏன் ஆகலன்னு தெரியல. அது டெக்னிக்கல் இஷ்யூங்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலும் எந்த எஃப்ஐஆருக்குமே நடக்கலையே சார். இதுக்கு நடந்திருக்கும் போது அப்புறம் அண்ணாமலையோட சந்தேகம் ஒரு யாருமே தீவிரமா உள்ள போய் எடுக்கிறதுக்கு மற்றதுக்கெல்லாம் தேடி இருக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் பேசும் பொருள் ஆனதுனால நாளைக்கு எடுத்திருக்காங்க. இன்னமும் 2 குறிப்பிட்ட ஒரு 2 பத்திரிகையாளர்கள் தான் ஃபர்ஸ்ட் அதை ரிலீஸ் பண்ணதுன்னு ஒரு இஷ்யூ இருக்கு. இதற்கு அப்பாற்பட்டு அந்த புகார்தாரர்கிட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்துருக்காங்கிறப்ப அதை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கிறதுக்கு நமக்கு எந்த ஆத்தன்டிகேஷனும் இல்லை. அவங்க வெளியில சொல்லலை. சரி, இது ஒரு பக்கெட் விட்டுருங்க. இன்னொன்று, ஞானசேகரன் திமுகவை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால திமுக கைது செய்யாமலோ இல்லை ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்கன்னா நீங்க அவங்கள பிராண்டிங் பண்றதுல நியாயம் இருக்குங்களா? 4 மணிக்கு சாயங்காலம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நைட்டோட நைட்டாக சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி சிடிஆர் எடுத்து காலையிலேயே நாளைக்கு கைது பண்ணி எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்க. ஓகே, இதில் என்ன நாளைக்கு யாருக்காச்சும் ஓர வஞ்சனை காட்டினாங்க இல்லை செக்ஷனில் லூப் ஹோல் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்கள் அவரை இவ்வளோ டைவர்ட் பண்ணுற ஃபேக்டர் என்னன்னா, சார் இது ஒரு சாதாரண விஷயம். ஓகே, இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான், கண்டிக்கத்தக்கது தான். அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமேலு நாளைக்கு அதுக்காக தமிழ்நாடே மொத்தமாக நாளைக்கு கவுத்து போட்டுட்டு முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு நம்ம கேட்கறது நியாயம் கிடையாது. உங்களுடைய ஆளுநராக இருந்தவர் இதே கல்லூரிகளில் இந்த மாதிரி யார் அந்த சாருன்னு நாளைக்கு இல்லாத பொல்லாத விஷயத்த கிளப்பி வரீங்க. சாருங்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொஃபஸராக இருக்கலாம். இல்லை யாரா, சரி நான் கேட்குறேன், ஹூ இஸ் த சான்சலர்? நீங்கள் தானே படித்தவர், சொல்லுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியோட சான்சலர் யாரு? கவர்னர் தாங்க சான்சலர். கவர்னர் தான் எப்பவுமே சான்சலர். வைஸ் சான்சலர் நான் சொல்றேன். நான் சான்சலர் யாரு? கவர்னர் தான் எப்பவுமே கவர்னர். அப்ப அவரும் சார் தானே.
ஏன் அதை நாளைக்கு ஏற்கனவே உங்களுடைய ஆளுநர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் நியமனம் செய்யப்பட்டிருந்தப்பயே இந்த பிரச்சனை வந்திருக்குது. இதே மாதிரி கல்லூரி மாணவர்களை நீங்கள் நாளைக்கு தப்பான தொழிலுக்கு இழுத்தீங்க, நாளைக்கு ப்ரொஃபஸர்ஸை ரிமாண்ட் பண்ணியிருக்குது. இதே நம்ம மாநிலத்தில் நடந்ததுன்னா, ஏதோ மணிப்பூரில் நடந்ததோ இல்லை மகாராஷ்டிராவில் நடந்ததையோ கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டில் பேசலை. உங்களுடைய கவர்மெண்ட் பிஜேபியோட நியமனம் செய்யப்பட்ட ஆளுநர்னால் பிரச்சனை வந்திருக்குது. இப்போ நீங்கள் சாருன்னு சொல்கிறது யாருன்னு கேட்டால் அது ஏன் ஆர் என் ரவியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்குறதுல நியாயமாக இருக்குல்ல. அப்போ அவரும் சார் சான்சலர் தானே சார், நீங்க யாரையோ கொண்டுட்டு போய் சம்பந்தப்படுத்துறப்ப நீங்க அப்புறம் சான்சலர் தானே. இல்ல அப்படி ஒரு ஆளே யாரு இல்லன்னு அப்புறம் ஏன் அதை நாளைக்கு ஆமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். ஒரு சம்பவம் நடக்குது, எனக்கும் சந்தேகம் இருக்கு. அவர் சந்தேகம் வந்து அண்ணாமலைக்கு சந்தேகப்படுறதுக்கு நான் தாழ்மிக உரிமை இருக்கிறப்ப திருச்சி சூர்யாவுக்கு சந்தேகப்படுறதுக்கு ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அது தொடர்பாக எதிர்கட்சிகள் ஆகட்டும் அதை கேள்வி எழுப்புறதும் அரசு அந்த விஷயத்துல கவனக்குறைவா இருக்கு, பாதுகாப்பு குறைபாடா இருக்குன்ற ஒரு கேள்வி கேட்கறதுல அதோட பேசுங்க. நாளைக்கு எப்படி நாளைக்கு மெட்டீரியலை நீங்க கேட்கற மாதிரி தான் இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா, இதுக்கு இருக்கா, அதுக்கு இருக்காங்கிறீங்களே. அப்ப சாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? இல்ல அப்புறம் ஏன் பேசுறீங்க? யாருன்னே தெரியாம திமுகவில் உடனே நாளைக்கு ஒசூரில் நடந்த என்சிசி கேம்ப்ல பிரச்சனையா அங்க சிவராமன் கொல்லப்பட்டாரா, திமுகவில் ஒரு முக்கிய தலை வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்கு, அதனால அவர் கை காட்டிடக்கூடாதுன்னு சிவராமனை காவல்துறை கொண்டுருச்சு. அதுக்கும் திமுக. இங்க ஞானசேகரன் இருக்கா அப்படியா, உடனே நாளைக்கு அதுலயும் ஒரு சாருங்கிறது யாரு அப்படின்னு திமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் யாரையோ நாளைக்கு கோக்கறதுக்கு தான் முயற்சி செய்றீங்கிறப்ப நான் கேட்கிறேன், திமுகவில் அதிகபட்சம் நீங்க யாரை ஃபேப்ரிகேட் பண்ணுவீங்க? மிஞ்சு போனா உயர்கல்வித்துறை அமைச்சரை சொல்லுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான தலையை இங்க நீங்க கை காட்டுவீங்க. இவ்வளவுதானே நான் கேட்குறேன். அப்போ அதே மாதிரி உள்ளுக்குள்ளார இருக்கிறத ஒரு ப்ரொஃபஸராக கூட இருக்கலாம் சாருன்னு சொல்றது, இல்லை சான்சலராக இருக்கலாம், வைஸ் சான்சலராக இருக்கலாம். உங்க கவர்னர் தான் சான்சலரு. நாளைக்கு இதே இப்போ அவர் மேலே நாளைக்கு அந்த சாருங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்திருக்க கூடாதுங்கிறதும் கேள்வி தானே சார். இது எல்லாமே மடைமாற்றத்துக்கு உண்டான வேலை. அண்ணாமலை மீது அவருடைய மச்சான் மீது நடத்தப்பட்ட ரெய்டுக்கு நாளைக்கு பத்திரிகையாளர்கள் முதல்ல நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாள் அமைதியாக இருந்துட்டீங்க, மறுபடியும் அடுத்த பிறகு இதை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறப்ப அவர் அதை டைவெர்ட் பண்ணணுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி கேட்டப்போ என்ன சொல்லிட்டாரு, நாளைக்கு செந்தில் பாலாஜி என்னுடைய பங்காளி, ஜோதிமணி அக்கா வீட்டிலேருந்து எனக்கு சாம்பார் வரும், அவங்க வீட்டுக்கு எனக்கு ரசம் போகும், எம்ஆர் விஜயபாஸ்கரன் நானும் ஒரே கோயிலுக்கு போகிறேங்க. இவ்வளோ நாள் ஜாமீன் அமைச்சர்னு பேசிக்கிட்டு இருந்த செந்தில் பாலாஜியை இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு நாள் கூட என்னோடைய சொந்தக்காரர் தான், என்னுடைய பங்காளி தான், ஒரே குலதெய்வம் தான், நாங்கள் ஒரே வீட்டுக்கு போகிறவங்க, நாளைக்கு இவங்களோட அம்மாவும் அவங்க அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க சொன்னீங்களா பப்ளிக் ஃபேக்டரில்? இன்னைக்கு ஏன் நீங்கள் அதை மறைக்கிறீங்க? இதே சித்திரப்பட்டி செந்தில்குமார் வந்து யார் அப்படின்னா அவர் வந்து சக்கரபாணி அமைச்சரோட பினாமிங்கிறீங்க. சக்கரபாணி அமைச்சரோட தொகுதிக்குள்ளார நாளைக்கு ஏன் உங்க மச்சான் போய் தொழில் பண்றாரு? சோ அண்ணாமலை வந்து இந்த இஷ்யூவை டைவர்ட் பண்றாருன்னு கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்றாரு. அவர் ஒரு தார்மீகமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அரசு நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்ட பல விஷயங்களுக்கு ஒன்னும் கேட்கல, அட்லீஸ்ட் என் உடலை வருத்திக்கிட்டாவது நான் ஒரு போராட்டம் பண்றேன், அப்பவாது இந்த அரசு இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல ஏதாவது இது பண்ணுதான்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த சவுக்கடி தொடர்பான போராட்டம் பண்றாரு. இனி நான் காலைல செருப்பணிய மாட்டேன், அறுபடை முருகன் வீட்டுக்கு நான் 48 நாள் விரதம் இருக்க போறேன் சொல்றதெல்லாம் செஞ்சிடறாரா? பத்திரிகையாளர்களை ஏர்போர்ட்டில் சந்திக்க மாட்டேன், பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. லண்டன்ல இருந்து வந்து அடுத்த நாளைக்கு சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏர்போர்ட்ல வச்சாரு, கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல சந்திச்சாரு. ஏன் சாவுற வரைக்கும் ஏர்போர்ட்ல நான் இனிமேட்டு பேட்டி கொடுக்க மாட்டேன்னு அவர் வாயால சொன்னாரு. ரஃபேல் வாட்ச் அணிவது என்னுடைய தேசப்பற்ற காட்டுது, சாவுற வரைக்கும் நாளைக்கு இந்த ரஃபேல் வாட்சை கழட்ட மாட்டேன்னாரு. அவர் இப்போ ரஃபேல் வாட்ச் கட்டுறாரான்னு பாருங்க, கிடையாது. அவர் என்ன, நான் மாநில தலைவராக இருக்கும் வரை நாளைக்கு அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது, நான் ஒன்றும் மேனேஜர் வேலை தானும் தோசை சுடுற வரல அப்படின்னு பேசினவர், நான் பாஸ்ன்னாரு. இன்னைக்கு அதிமுகவுடன் கூட்டணி இருக்கான்னு பத்திரிகையாளர்கள் கேட்குறப்ப அது நாளைக்கு இருக்குங்கிற மாதிரி சவி சாய்க்கிறாரு. இன்னைக்கு காலையில் அதிமுகவோட ஐடி விங் வந்து ஒரு சம்பவம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இவர் வாழ்த்தி அவங்களோட செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னு அதிமுகவை பாராட்டுறாங்க. அந்த இஷ்யூல எல்லாரும் ஓரணியில இணையறாங்க சார். அந்த விஷயத்துல அதிமுக பாஜக மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளுமே அதிமுக அந்த மால்ல செஞ்ச விஷயத்தை முன்னாடி இறங்குனீங்களா? நீங்க பண்ண நிறைய விஷயங்கள்ல பிஜேபியும் அதிமுகவும் ஒன்னாதான் பயணிச்சிருக்குது. அதிமுகவுக்கு எதிராக அடிக்கிறதுல எதிர்கட்சி அந்தஸ்துல தான் ரெண்டு பேரும் இருக்கிறீங்க, ரெண்டு பேரும் ஒரே கோடுல தான் பயணிச்சிங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. நீங்கள் ஏன் நாளைக்கு இப்போ கூட நடுவில் சட்டப்பேரவையில் நாளைக்கு அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு அதிமுக நடத்துனாங்க, நாம் தமிழர் கட்சி கூட போய் நாளைக்கு ஆதரவு கொடுத்துச்சு, ஏன் பிஜேபி போய் கொடுத்தீங்களா? அவங்களால தான் 4 எம்எல்ஏ ஜெயிச்சிங்க, போய் ஆதரவு கொடுத்தீங்களா? அப்போல்லாம் இல்லாதப்ப திடீர்னு இன்னைக்கு ஏன்னு இறங்கணும். அதாவது விஷயம் என்ன அப்படின்னா, டெல்லியில் அண்ணாமலையோடைய பவுஸ் ஃபுல் ஸ்டாப் வந்து விட்டது. மாநில தலைவர் பதவிக்கு நாளைக்கு அடுத்தது யாருன்னு பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. அண்ணாமலை தனக்கு வேண்டிய ஒரு வட்டாரத்தில் நான் தனி கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்கிறேன்னு சொன்னதுனால தான் இந்த ஐடி ரைடு.
சரி, இப்போ நீங்க நம்ம தொடர்ச்சியா வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியில இருந்தே நீங்களாகட்டும் பல முக்கிய தலைவர்கள் வந்து அண்ணாமலை மாற்றப்படுவார், டெல்லி தலைமை வந்து அண்ணாமலை மேல கோவமா இருக்காங்க, டெல்லி தலைமை அதிமுக கூட்டணி விரும்பிச்சு, அண்ணாமலை தனியா நிக்கணும்னு பிரியப்பட்டாரு, அதனாலதான் பாஜக தோத்துருச்சுன்னு இப்படி தொடர்ச்சியா ஒரு 3 ஆண்டுகளா சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா அண்ணாமலை வந்து தொடர்ச்சியா கட்சியில அவரோட இடத்தை ஸ்ட்ராங்கன் பண்ணிட்டு தான் இருக்காரு, நிர்வாகிகள் சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு அதிமுக கிட்டத்தட்ட 18% வாக்க வந்து 2024 நாடாளுமன்றத்தில் அந்த கூட்டணி வாங்குது. அண்ணாமலை தான் அந்த கூட்டணி இது பண்ணாரு. நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அண்ணாமலையால் பிஜேபி ஸ்ட்ராங் ஆகல, அண்ணாமலை ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கிறாருன்னு நீங்க பாத்தீங்களா? அதுதான் நடக்குது. அதுதான் இப்ப டெல்லிக்கு கோவம். நீங்க ஒழுங்கா நாளைக்கு எடப்பாடியோட கூட்டணியில இருந்தா 15 சீட் வந்திருக்கும். நான் சந்திரபாபு நாயுடுகிட்டே நிதிஷ்குமார்கிட்டயே போய் நிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. உங்களால தான் தேவையில்லாம இன்னைக்கு எனக்கு இந்த சிக்கல்னு ஆரம்பத்தில் இருந்த அண்ணாமலை மேல கோவம். அரவிந்த் மேனனோட ரிப்போர்ட்ல கம்ப்ளீட்டா மாநில தலைவரின் செயல்பாடுனால தான் இங்க நாளைக்கு கட்சியோடைய வளர்ச்சி இல்லை, தனிநபராக இவர் நாளைக்கு சார் பிஜேபியோட பார்வையே நீ 10 ரூபா சம்பாரிச்சியா 2 ரூபா கட்சிக்கு செலவு பண்ணா கூட கட்சியை வளர்த்தியான்னு தான் பார்ப்பாங்க. நீங்க நாளைக்கு அண்ணாமலை தலைமையில வளரவே இல்லை, வரலங்கிறாங்க. அவங்க நாளைக்கு மேல இடத்துல இருந்து கொடுத்த பணங்கள் கூட சரியா போய் சேரல, தனிநபராக இவர் நாளைக்கு ஊழல் செய்யறாங்கன்னு சொல்லி அவங்கள கை நீட்டி தனக்கு தேவையான சொத்து சேர்த்துக்கிட்டாரு. உங்கள் பேச்சுக்கே வரேன், பத்திரிகை ஐடியில இருந்து பிரஸ் நோட் கொடுத்தது இவங்களோட அண்ணாமலையார் பிரிக்ஸுக்கு நாளைக்கு உள்ள போனப்ப செம்மண்கள் நிறைய கைப்பற்றப்பட்டிருக்கு. அது எதுவுமே கணக்கு இல்லாம வந்திருக்குது. எஸ்ஆர் மைன்ஸ்ல இருந்து இவங்களுக்கு அண்ணாமலையார் பிரிக்ஸுக்கு ஃபுல்லா நாளைக்கு ஃப்ரீ ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அங்க கல்குவாரி இவங்க மண்குவாரி செங்கல் நடத்துறேன்னு சொல்லிட்டு அது என்ன கல்குவாரி ஏரியா, அங்க நாளைக்கு கிணறு மாதிரி தோண்டி 400 அடிக்கு மேல கீழே இருந்து தோண்டி கல்லை கடிச்சு வெளில வித்துருக்குறாங்க. 10 கோடி ரூபா கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு. 240 கோடி ரூபா வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. அப்படின்னா வரி ஏய்ப்புனா என்னதான் சார்? 30% ஆஃப் த டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுறத கட்டலைன்னா அப்போ 240 கோடி ரூபா டேக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா அப்போ எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கணும்? 800 கோடி ரூபா கிட்ட நீங்கள் சொத்து சேர்த்துருக்கிறீங்க. அப்போ நான் இதே கலாட்டால நம்மளுடைய சேனலில் தான் நான் சொன்னேன் 10,000 கோடி சொத்து சேர்த்திருக்கிறார் அண்ணாமலைன்னு நான் சொன்னேன். அப்போ கீழே இருக்கிறவங்க எல்லாம் கமெண்ட்ல வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, 10,000 கோடி யாருனாலும் சேர்க்க முடியுமா? அதுவும் 3 வருஷத்துல நாங்கள் ஒரு தனி நபர்கிட்டயே அதுவும் குறுகிய இந்த 1 வருஷம் அந்த சேம்பர் ஆரம்பிச்சு 1 வருஷத்துல 800 கோடி ரூபா சொத்து சம்பாரிச்சிருக்கிறாரு ஒருத்தர் சட்டத்துக்கு புறம்பாக. அப்படின்னா நாளைக்கு தொடர்ச்சியாக 6-7 இடங்கள்ல ரைடு நடக்குது. இவர்னால அதை பதில் சொல்ல முடியல. நாளைக்கு சார் கடைசி வரைக்கும் பத்திரிகையாளர் இல்ல, நான் என்ன சொல்றேன், அண்ணாமலைக்கு அவருடைய நீங்க சொல்ற மாதிரி அவரோட உறவினர் வீடுகள்ல ரைடு நடக்குதுன்னு எடுத்துக்கிட்டா கூட அதுக்கும் உறவினர் ஒரு தொழில் பண்றாரு, அவர் வரி ஒழுங்கு கட்டியிருக்க மாட்டாரு, அவர் மேல ஐடி ரைடு போகுது. அது அண்ணாமலையோட முடிச்சு போறது எப்படி சரியா இருக்கும்? அண்ணாமலை ஒரு தொழில் பண்றாரு, அண்ணாமலைக்கு நேரடியா ஐடி ரைடு ஏதாவது போயிருக்கா? அண்ணாமலைக்கு சொந்தமான இடங்கள்னு கூட கிடையாது. அண்ணாமலை உறவினர் ஒரு நீங்க சொல்ற மாதிரி அதே தான், அவர் ஒரு பிசினஸ் பண்றாரு, ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு, அவர் வரியை பண்றாரு, அங்க ஐடி ரைடு போகுது, அவங்க ரெண்டு ஐடியும் அந்த அவரும் டீல் பண்ணிக்க போறாரு. இதுல அண்ணாமலையோட ஏன் சேர்க்கறீங்க? டிஎம்கே ஃபைல்ஸ் 1-2 பாத்துருக்கீங்களா? அதுல ஏதாவது நேரடியான அமைச்சர்களோட சொத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? பினாமி சொத்து, மகன் சொத்து, மருமகன் சொத்து, மாப்பிள்ளை சொத்து, அத்தை பொண்ணு சொத்து எல்லாம் பேசுறீங்கல்ல? அப்ப ஊர்ல இருக்கிறவங்கள பேசுறப்ப ஊழல் சொத்துக்களை இவங்கெல்லாம் இப்படி வச்சிருக்காங்கிறப்ப இப்ப உங்களுக்கு மட்டும் நாளைக்கு சொந்தக்காரவங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்க பேசலாமா? உங்களுடைய மனைவி பேர்ல எவ்வளவு சொத்துக்கள் நாளைக்கு அதிகரிச்சு சொல்லலாமா? அரவக்குறிச்சி அஃபிடவிட்ல நீங்க கொடுத்தப்போ உங்க மனைவியோட அக்கௌண்ட்ல வெறும் பணம் 13 லட்சம் ரூபாய் கணக்காட்டின நீங்க இதே கோயம்புத்தூர்ல எம்பிக்கு நீங்க நாளைக்கு நிக்கிறப்ப உங்களுடைய மனைவி கிட்ட கேஷ் ஆன் ஹேண்ட் மட்டும் 98 lakhs 1 கோடி ரூபாய் கேஷ் காட்டியிருக்கிறீங்க. நாளைக்கு இதே கோயம்புத்தூர்ல லேண்ட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் வெஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜி ஸ்கொயரை விட அதிகமான ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி செய்கிறாங்க. பரோ ப்ராப்பர்ட்டிஸ் தான் அவங்க மெயின் ஹப்பு. அதில் நாளைக்கு இவருடைய மனைவி நாளைக்கு அதில் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அரவக்குறிச்சி அஃபிடவிட்லேயே அவங்க மனைவி அதில் ஷேர் ஹோல்டராக இருக்கிறத காட்டியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் அவங்க மனைவி லிஸ்ட்டில் வருது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க சார்? சொந்த அக்கா, ஒரே அக்கா தான், அவங்களுக்கு தெரியுமில்ல, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, ஒரே அக்கா தான், அவருடைய கணவர். அவர் ஏன் நாளைக்கு ஒரு இடத்துல போய் தொழில் செய்கிறப்ப நாளைக்கு இவருடைய பேர், அவர் என்ன அண்ணாமலையார்னு சொல்லி திருவண்ணாமலையாரோட பேர் வச்சிருக்காருன்னு நினைச்சிருக்கலாம் அப்படின்னு நாளைக்கு அவர் சொல்லலையே. ஏன்னா அந்த இடத்துல எங்கேயுமே சிவனோ எதுவுமே கிடையாது. அவர் அங்க வச்சிருக்கிறது இவருடைய பேர். அவருடைய கம்பெனியோட டாக்குமெண்ட்ல அபிஷியலா அண்ணாமலை ஏதாவது ஷேர் ஹோல்டரா இருக்காரு, அண்ணாமலை இன்வெஸ்ட் பண்ணி அவர் பேர்ல வச்சாதான் சார். ஒரு தொழிலதிபர் வீட்ல சொந்தக்காரங்க வீட்ல ரைடு நடக்குது, அவங்க ஐடியா அபிஷியலா அவங்க டீல் பண்ணிக்கிறாங்க. என்ன பேசுறீங்க இன்னைக்கு மட்டும் அப்படியே பெரிய தியாகசம்மல் மாதிரி பேசுறீங்க. நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துச்சா அப்ப என்ன கேள்வி கேளு, நீ மத்தவங்க வீட்டுக்கு போறான்னு நீ மத்தவங்க வீட்டுக்கு எல்லாம் அனுப்பிச்சுட்டு நாளைக்கு அப்பெல்லாம் நாளைக்கு இதனாலதான் இவர்கிட்ட இருந்து தான் இங்க போச்சு செந்தில் பாலாஜி பினாமி, நேரு பினாமி, துரைமுருகன் பினாமி, நீங்க பெரிய பட்டியல் போட்டீங்க உட்காந்துக்கிட்டு டெய்லி பத்திரிகையாளர் சந்திப்புல. அப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா சார்? உங்களையோட 3வது சொந்தக்காரவங்க 4வது சொந்தக்காரவங்கலாம் சொல்லல, நாளைக்கு உங்களோட டைரக்ட் ரிலேட்டிவ்னு சொல்றோம். நாளைக்கு உங்களோட அக்காவோட கணவருங்கிறது ஒன்றும் தூரத்து சொந்தம் கிடையாது. இவருக்கு கம்ப்ளீட்டா அவர் தான் எல்லா சோர்ஸும், அவர்கிட்ட தான் எல்லாம் கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபாரம் ஊழலை பத்தி பேசுறான்னாரு அதானி சப்ஜெக்ட் வந்தப்ப. அதை பத்தி ஏன் பேச மாட்டாருன்னா 12 நிறுவனங்களுக்கு மேல இவருடைய நேரடி நிறுவனங்கள், இவருடைய சொந்த
அத்தையோடைய மகன் தான் நாளைக்கு அந்த நிறுவனத்தில் 3 நிறுவனத்துக்கு ஒரே அட்ரஸ் இவர் காட்டினார் சார். ரெட் ஜெயண்ட்டுக்கு ஒரே அட்ரஸில் 3 கம்பெனி வச்சிருக்கிறீங்கன்னு. இவரோடைய இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் மூலம்லையுமே இவருடைய அத்தை மகன் ஒரே அட்ரஸில் 3 கம்பெனியை வச்சு நாளைக்கு பிட்டிங் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை அதுக்கு ஆதாரம் கொடுத்தாரு அந்த வீடியோ ஃபைல்லையே. நீங்களும் ஆதாரம் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அதோட அட்டாச் பண்ணி விட்டுருவோம். எல்லாம் எக்ஸ் அக்கௌண்ட்ல என்னோட ட்விட்டர்ல எல்லாமே போட்டு வச்சிருக்கிறேன். ஒன்றும் இல்லாமலாம் கிடையாது. எல்லாமே நீட்டா உங்களுக்கு பத்திரம். இந்த அண்ணாமலையார் பிரிக்ஸ்லேயும் முதல்ல அவர் சிவகுமாருக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசினாரு. 2 பேரும் பத்திரம் பதிவு வைப்ப இவருடைய அக்கௌண்ட்ல இருந்து தான் இடமே வாங்கியிருக்கிறாரு. பணமே சிவகுமார் அக்கௌண்ட்ல தான், இவர் மச்சான் அக்கௌண்ட்ல இருந்து தான் பணமே போயிருக்கு. அதுக்கு உண்டான ஆதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு வரவு ப்ராப்பர்ட்டிஸ் அஃபிடவிட்லேருந்து அவங்க பேங்க்ல இருக்கிற கேஷ் டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆனதுலேருந்து இப்போ சொன்ன வரைக்கும் எல்லாமே போட்டிருக்கேன். ஆதாரப்பூர்வமாக தான் பதிவு பண்ணியிருக்கோமே தவிர மற்றபடிலாம் எதுவும் செய்யலை. இது இவருடைய கம்ப்ளீட்டாக மடை மாற்றத்துக்காக செய்யப்பட்டதே தவிர சார் நான் தான் சொல்கிறேன்ல, நீங்க இந்த சாட்டையில அடிச்சுக்கிறாங்கிறது நாளைக்கு இவங்க பத்திரிகை அதெல்லாம் வந்து ஒரு தேசிய அளவுல ஒரு பேசுபொருள் ஆயிருக்கு. அது வந்து கவனிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இங்க பாஜக தரப்புல இருந்தும் சரி, பாஜகவா ஆதரிக்கிறவங்களும் சரி பேசுறாங்க. அண்ணாமலையோடைய இந்த போராட்டம் ஒரு இம்பாக்டா தான் இம்பாக்ட் இருக்கு. அதுக்கு தான் இப்ப அதிமுகவுடைய போராட்டம் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல நடந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் தான் அண்ணாமலையோட. அதை விடவுமே அன்னைக்கு டே ஃபுல்லா அண்ணாமலை தான் நியூஸை ஹோல்ட் பண்ணாரு. ஸோ அப்போ வந்து அந்த ஏன் அது பண்றாரு அப்படின்னா, அப்போ இந்த பல்கலைக்கழக விவகாரம் நடக்கும்போது அந்த இஷ்யூவோட சேர்த்து அது இதா ரைஸ் ஆகுது இல்ல. அப்போ அது அண்ணாமலையோட போராட்டம் இம்பாக்டா தானே இருக்கு. பேசும் பொருள் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா ஆச்சு. எதனாலனா இங்கிலீஷ் மீடியாஸ் ஹிந்தி சேனல்ஸ்லாம் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு இது புதுசு சரியா. பட் நான் வெளிப்படையாக சொல்லணுமா, இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், நல்லா படித்தவர்கள், இல்லை ஒரு ஐடி எம்ப்ளாய், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே அண்ணாமலை மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வச்சுருந்தாங்க. ஒரு ஐபிஎஸ் பதவியிலேருந்து வந்தவர், ஒரு யங்ஸ்டரு, நேர்மையாக பேசுகிறாரு, நான் நியாயத்தை கேட்குறாரு, அதிகாரத்துக்கு எதிராக கேள்வி கேட்குறாரு, ஊழலுக்கு எதிராக போராடுறாருன்னு உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் இருந்ததை நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலே இந்த சம்பவத்தினால் நீங்கள் உங்களை நகைச்சுவை கதாபாத்திரமாக ஒரு காமெடி பீஸாக உங்களை மாற்றிக்கிட்டீங்கிறது தான் நிதர்சனம். நீங்கள் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டீங்க தமிழ்நாடுக்குள்ளார. வெளியில் நாளைக்கு நீங்கள் உங்களை தெரிஞ்சு எல்லா இங்கிலீஷ் சேனலும் உங்களை கவனம் கொடுத்து நீங்கள் அங்கே போய் இங்கேயே உங்களால் கவுன்சிலர் ஜெயிக்க முடியல, எம்எல்ஏல தோத்துட்டீங்க, எம்பியில் தோத்துட்டீங்க. நீங்கள் ஆல் இண்டியா சேனலில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போறீங்களா? நான் சின்ன ஒரு குறுக்கீடு, நீங்கள் திரும்ப திரும்ப அவருடைய கட்சி வளரலன்ற பயன் சொல்றீங்க. 2024 தேர்தலில் அதிமுக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40% வாக்கு வச்சிருந்த அதிமுகவை 9 இடங்கள்ல 3வது இடத்துக்கு அந்த கூட்டணி தள்ளி இருக்கு சார். அது அண்ணாமலைக்கு ரோலே இல்லன்றீங்க. சரி, நீங்க அவ்வளோ சார் அது அவங்களுடைய வீழ்ச்சியை காட்டுது, பிஜேபியோட வளர்ச்சியை காட்டுது. அது எப்படி அதிமுக சார் 2வது இடத்துக்கு ஒரு கட்சி வந்திருக்கு, அது அவங்க வளர்ச்சி இல்லன்றீங்க. இது வீழ்ச்சிங்கிறது எப்படி சரியா? அவங்க வீக் ஆயிட்டாங்க சார். அவங்களோட பார்ட்ல நீங்க ஒரு கட்சி, நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துக்கு பாஜக கூட்டணியை பொசிஷன் பண்றாரு இல்ல. வீரருங்கிறீங்கல்ல, ஈரோடு இடைத்தேர்தல் வருதுல, ஈவிகே இளங்கோவன் இறந்தாருல, இப்ப அந்த இடத்துல அண்ணாமலை நிக்க சொல்லுங்க. கொங்கு மண்டல சிங்கம் தானே, பிஜேபி வளர்ந்துருச்சு இல்ல, நாளைக்கு இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. ஜெயிக்க வேணாம், நாளைக்கு ஒரு 2வது இடம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல சதவீதம். அவர் எப்படி இருந்தாலும் இப்ப சட்டமன்ற தேர்தலில் தானே நிக்க போறாரு. அடுத்தது அதுக்கு இடைத்தேர்தலில் நிக்கட்டும். மாநில தலைவர் தானே, களத்தில் இறங்க தயாராக இருக்கிறாரா, கட்சியை வளர்த்தவர் சார். டெல்லியிலேயே நம்பல சார். நீங்க ஏன் நாளைக்கு கௌதமன் குரல் கொடுக்கறதுனால நாளைக்கு அண்ணாமலைக்கு திரும்பி மாநில தலைவர் கிடைக்க போதானா? கிடையாது. இந்தியாவின் இண்டு எடுக்கு சந்து பொந்துல கூட என்ன நடக்குதுன்னு தெரிகிற இடத்துல இருக்கிற அமித்ஷாவே நாளைக்கு அண்ணாமலையை சந்திக்க மறுக்கிறார். அவரை நாளைக்கு அவன் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காரு. சமீபத்தில் RN ரவி மூலமாக தகவல் போய் பரிமாற்றம் ஆன பிறகும் அவருடைய தமிழ்நாடு ப்ரோக்ராம் ரத்து செய்யப்படுது. அவர் நான் வரல அப்படின்னு நாளைக்கு அறவே தவிர்க்கிறாரு. இல்ல, நான் வெரிஃபை பண்ண அப்படி ஒரு ப்ரோக்ராம் இல்ல. அந்த ப்ரோக்ராம் இருக்கு, ஆனா நீங்க சொல்ற அந்த தேதியில இல்ல. ஆனா உள்துறை அமித்ஷா கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு வராரு, வேற ஒரு தேதியில வராரு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு சார். ஏன் சரி சந்திக்கல, ஏன் ஒரு தடவை கூட நீங்க போய் டெல்லியில போய், எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு டெல்லியில சோர்ஸ் இருக்கா சொல்லுங்க. என்கிட்ட நாளைக்கு 2 சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாங்க, உங்ககிட்ட யார்ட்டையாச்சும் பேசுறாங்கன்னா போன் எடுத்து காட்டுங்க, நான் சொல்றேன். அவங்க நாளைக்கு சந்திக்க மறுத்தாங்கிறது. இவர் அங்கே டெல்லி இன்னைக்கும் டெல்லியில தான் இருக்காரு. இப்போ நம்ம இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு அங்கே போய் நாளைக்கு பேசினாராங்கன்னா இல்லை, அவங்க சந்திக்க மறுக்கிறாங்கிறப்ப சார் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேரம் சரியில்லை. ஒரு ஜோசியக்காரர் உங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்காரு. நீங்கள் பண்ணது கம்ப்ளீட்டாக வேண்டுதல். பச்சை கலரில் நீங்கள் முருகருக்கு வேஷ்டி கட்டி இருக்கிறது, கழுத்தில் கருங்காலி மாலை போட்டிருக்கிறது, சாட்டை அடிங்கிற செருப்பு போடாமல் இருக்கிறதுங்கிறது கர்ம வினையை நீக்கக்கூடியது. ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த ஐயப்பனுக்கு மாலை போடுறதுலேருந்து இந்த கல் குத்துறப்ப நம்மளுடைய ஏதாவது அந்த பூர்வீகத்தில் நம்ம அந்த கடந்த நாட்களில் கூட ஏதாவது யாருக்கும் நமக்கு தெரியாமல் எதுவும் பாவம் பண்ணியிருந்தோம்னா அதை கழிக்கிறதுக்காக செய்கிறது. கல் மண்ணுக்கெல்லாம் குத்துறப்ப அந்த கடுமையான பாதைகளில் நடக்கிறப்ப ஒரு தண்டனைக்கு நம்மளை உட்கொள்படுத்தி கொள்றதுனா அந்த செருப்பு கழட்டிட்டு நடக்கிறது. நீங்கள் 48வது நாள் நாளைக்கு அவர் திரும்பி செருப்பு போடலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். அவர் நாளைக்கு நான் திமுக வர வரைக்கும் நான் செருப்பு போகிற வரைக்கும் செருப்பு போட மாட்டேங்கிறாருல, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 48வது நாள் முடிஞ்சோன்னா திரும்பி நாளைக்கு செருப்பு போட்டுருவார்.
நான் அதான் கேட்டேன். ரஃபேல் வச்சா கழட்ட மாட்டேன்னாரு, ரஃபேல் வச்சா கழட்டிட்டாரு. நாளைக்கு பத்திரிகையாளரை ஏர்போர்ட்டில் சந்திக்க மாட்டேன்னாரு, சந்திச்சிட்டாரு. அதிமுகவோட நாளைக்கு நான் மாநில தலைவராக இருக்க வரைக்கும் கூட்டணி இல்லைன்னாரு, இணக்கப்போக்க கையாள ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் நாளைக்கு அவர் சொன்னதை தான் அவரே மாற்றி பேசுகிற மாதிரி 48 நாளைக்கு அப்புறம் திரும்பி செருப்பு போட்டுவார் சார். அவருடைய பரிகாரத்தை தீர்வு செய்ய பார்க்குறாரு. அவருக்கு திரும்பி அதிகார பதவிகள் வேணும். அதுக்கு நாளைக்கு போகிறப்ப 6 அடியும் சவுக்கடியும் எதுக்கு? அறுபடை வீடுகள் 6 முருகர், அதனால 6 கணக்கு 6 சவுக்கடி. அதை தான் நாளைக்கு திரும்பி எல்லா பேரும் 8 அடிச்சுக்கிட்டாரு, கணக்கு போயிட்டாரு, கணக்கு மிஸ் பண்ணிட்டாருங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் சுற்றுறப்ப 2 போய் கழுத்தில் சுற்றிக்கிச்சு. அதை அடித்த கணக்கா இல்லாமல் திரும்பி அடிச்சுக்கிட்டாரு. அவ்வளோதானே தவிர அவரை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லிட்டோம்ல, அந்த சாட்டையை அவர் சுழட்டி அடிக்கிறப்ப எனக்கு மனசில் உண்மையிலே தோணுனது அந்த 6 தடவை அவர் அடிச்சுக்கிட்டது. நாளைக்கு ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணுவியா? நாளைக்கு பிஜேபியில் மாநில தலைவர் கேட்பியா? எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிற்பியா? எம்பி எலெக்ஷன்ல நிற்பியா? பிஜேபி நம்பி அது உங்களுடைய இன்டர்பிரேஷன். ஆனா அவருடைய நோக்கம் வேற. அவருடைய நோக்கம் வேற. அவர் சொன்னா நாளைக்கு அவருடைய முழுமையான நோக்கம் திமுகவை அதெல்லாம் நம்புறீங்க. அப்புறம் அவர் மட்டும் சொன்னப்ப மனசுல இருக்கிறது நீங்க பாத்தீங்களா? அப்புறம் எனக்கு மட்டும் இன்டர்பிரேஷனுங்கிறீங்க. அவர் இன்டர்பிரேஷன் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? உடனே அவருக்கு ஜாலரா அடிக்காதீங்க சார் பத்திரிகையாளர்கள். உடனே நாளைக்கு இப்ப இவர் சாட்டில் அடிச்சுக்கிறனால திமுக பதவி இழக்கிறப்பதான் முதலமைச்சர் அவரு பிரஸ் மீட்ல சொன்னதான் சார் சொல்றேன். நான் சொல்றப்ப அதை கேளுங்க. அதுக்கு ஏன் நீங்க உடனே ஏன் இன்டர்பிரேஷனுங்கிறீங்க? அப்ப அவரு இன்டர்பிரேஷன் உங்களால சொல்ல முடியுமா? அவர் சொல்றதை நாளைக்கு ஏத்துக்கிற கௌதமே நான் சொல்றப்ப மட்டும் இன்டர்பிரேஷனுங்கிறீங்க. இது அவரை பொறுத்த வரைக்கும் செய்யறது, அவர் செய்யறது கம்ப்ளீட்டா பரிகாரம். நாளைக்கு 48 நாள் விரதம் இருப்பேங்கிறது, முடிச்சதுக்கப்புறம் அறுபடை வீட்டுக்கும் நாளைக்கு நான் போய் சாமி கும்பிடுவேங்கிறது, நான் செருப்பு படாமல் இருப்பேங்கிறது அவருடைய வேண்டுதலாக இருக்குது. அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு நேரம் சரியில்லை, அவருக்கு திரும்பி பதவி வேணும். அதுக்காக வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு அதை மடைமாற்றம் ஐடி ரைடையும் மடைமாற்றம் செய்வதற்காக இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தையும் இந்த சாட்டையடியை அரசாங்கத்து மேலே திருப்பி விட்டு தன்னுடைய பரிகாரத்தை தீர்த்துக்கிட்டு திரும்பி மாநில தலைவர் பதவிக்காக தேவைப்படுற அதை பண்ணுற வேலை தான் அது. Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.